நரகம் நமக்காக ஏற்படுத்தவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம அக்கிரமங்கள் அதிகமா செய்யும் பொழுது, பிசாசுக்கு துணையாய் நாம நிற்கும் பொழுது, அவனுடைய கிரியைகள் நமக்குள்ள வரும் பொழுது நாமும் நரகத்திலே தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். மரணத்திற்கு அப்புறம் டைரக்டா நரகமும் போக வாய்ப்பு இருக்கிறது. யாரு போயிருக்கிறா அப்படின்னா, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஐஸ்வர்யவான் தான் வாழும் பொழுது சுகபோகமாய் வாழுகிறான். யாருக்கு எந்த நன்மையும் செய்யல, உதவி செய்யல. நாம நினைக்கிறோம் பாவம் செய்கிறவன் தான் நரகம் போகிறான். இல்லை, உன்னிடத்தில் அளவுக்கு அதிகமாய் பணம் கொடுத்து ஐஸ்வர்யவானாய் பூமியில வாழும் பொழுது ஒரு ஏழைக்கு கூடவும் பணம் பிரயோஜனப்படவில்லை என்றால் உனக்கும் டைரக்ட் நரகம் தான் வைத்திருக்கிறான். அந்த இடத்துல நிறைய ஏழை கிடையாதுங்க. ஒரு லாசரு தான் இருக்கிறான், ஒரு ஏழை மனுஷன் தான் இருக்கிறான். அந்த ஏழை மனுஷனு கூட அந்த ஐஸ்வர்யவானால உதவி செய்ய முடியல, ஆகாரம் கொடுக்க முடியல. வசனம் சொல்லுகிறது, 2 பேரும் மரித்து போகிறார்கள். ஒரு மனுஷன் அக்கினி கடல்ல இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆபிரகாமே, அந்த லாசருவின் கையினாலே ஒரு சொட்டு தண்ணீர் ஆகில தரமாட்டீங்களா சொல்லி கேட்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் சம்பூர்ணமாய் வாழ்ந்தாய், சுகபோகமாய் வாழ்ந்தாய். இங்கிருந்து அவனு வர முடியாது, நீங்க இங்கிருந்து வர முடியாது. நீ இருக்கிற இடத்திற்கும் நாங்கள் இருக்கிற இடத்திற்கும் வெறும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கிற நாள்ல உன் நன்மையை எல்லாம் அனுபவித்து விட்டாய். ஆனால் இந்த ஏழை லாசருவோ உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் தீமையை அனுபவித்தான். நீ நரகத்தில் இருக்கிற, ஆனால் இவனோ தேற்றப்படுகிறான். கையை தட்டி ஆண்டவர் அமையும் கொடுக்குறேன். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஏழையா இருந்தாலும் பரலோகம் போயிடணும் சொல்லுவேன். வீடு, காரு, பங்களா, நிலத்தை வச்சு நரகத்துக்கு போறதை பார்க்கிலும் ஒன்றும் இல்லாமல் பரலோகம் போகிறது நல்ல.